நல்ல பெருமாள் வர்றான், பார்க்காத எங்க? ஏய் பெருமாள், இல்லைடா. எதுக்கு நிற்க சொன்ன? எதிராக தான் பண்ணுவான். நல்ல நண்பன். நானும் மரகதமும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். முடிஞ்சா பண்ணிக்கோ. ம், முடிஞ்சாவா? டேய், அதனால தானே பண்ணிக்கலான்னு இருக்கோம். எனக்கு ஒன்றுமே புரியலை. அவனுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம போய் போஸ்ட் ஓட்டுவோமா? வா. புரியுற மாதிரியும் பேச மாட்டான், சொன்னாலும் கேட்க மாட்டான். ஐயா வணக்கம். எப்படி ஜனங்களாம் அமைதியாக இருக்காங்க பார்த்தியா? எல்லாம் ஓட்டு போடுற மாதிரியே தெரியுது. வணக்கம். ஓ, நோட்டு புக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்களா? வணக்கம். என்னையா அது? இவனுக்கு எப்படி பண்றாங்க? படம் ரிலீஸ்னாவே இப்படிதான். அது எனக்கு தெரியும், ஆனா ஓவரா பண்றாங்கல்ல. என்னையா அது? காரை இருக்கிறாங்க, அட்டூழியம் பண்றாங்க. படத்தை நிறுத்தியா? கூட்டமா சேர்ந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்க கேட்டாங்க. என்ன பண்றோம் பாரு. உள்ள வைடா. ஐயா தாண்டா வர சொல்லியிருக்காரு. ஐயா கார்ல இருக்காருண்ணே. வா சிதம்பரம், உட்கார். எத்தனை வருஷமா ஐயா கூட இருக்க? ஒரு 10 வருஷம்? 15 வருஷம். ஐயப்பா, ஐயா, மந்திரமூர்த்தி சிதம்பரத்தை காப்பாத்துவரா? கஷ்டமுங்க, கழட்டி விட்டுருவாரு. இவர் இடத்துக்கு ஜெயிலில் இருக்கிற அவரோட பழையாலே கூட்டியாடுறாருன்னு சொன்னாங்க. அன்னைக்கு உனக்கு அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டுடனே என் பயனில் அனுப்பி அவனை தூக்கணும்னு நினைச்சேன். ஆனால் ஏற்கனவே உங்கள் பஞ்சாயத்தில் நாங்கள் நுழைஞ்சிட்டோம்னு சொல்லி கட்சியில் அசிங்கப்படுத்தி சீட்டை வாங்கிட்டு போயிட்டீங்க. நம்ம கூட இருக்கிறோன்னு கொண்டுன்னா நம்ம தானே உதவி பண்ணணும். இல்லாட்டி என்னத்துக்கு இந்த அரசியல் அளவு சொல்லு. உனக்கு நான் சொன்ன புரியாது. டேய் வாடா, பயப்படாத. உங்க கூட்டத்தில் இருக்க ஏன் ஓட ஓடித்தான்? ஏய் சொல்டா. அண்ணா, மந்திரமூர்த்தி ஐயா உங்களை சமாதானப்படுத்தி உங்களை ஒதுக்க பார்க்குறாருண்ணே. இங்க பார், நீ எப்போ அந்த பாட்டு அடி வாங்கினியோ அப்பயே உன் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நீ அவர்கிட்ட உழைப்பெல்லாம் வீணா போகாம இருக்கணும்னா அந்த ரவியை முடிச்சிரு. அப்பதான் மந்திரமூர்த்திக்கு ஓ மேல பயம் வரும். நீ விருப்பப்பட்டா என்கிட்ட பயிலும் இருக்காங்க, நான் அனுப்புறேன். நம்பலாமா? நீ வண்டி நிப்பாட்டின இடத்துல என் பயிலும் அருவாளோட தான் நிற்கானுவ. அவங்களே தாண்டி வந்து தானே எங்களை பேசிட்டு இருக்க. நம்பிக்கை அவனுக்கு வச்சிருக்க அருவாளையும் கிடையாது, நான் பேசுற பேச்சிலே இல்லை, நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அந்த பயலுக்கு ராத்திரிக்குள்ள கைலாச பதிவு கொடுத்துட்றேன். மந்திரமூர்த்தி ஊடால ஏதாவது யோசனை சொன்னா இது என்கிட்ட செல்லுபடி ஆகாது. கட்டாயப்படுத்தினா அவரையே போட்ட வேண்டியதான். இதை மாத்திரம் செஞ்சுட்டா நான் கட்சியில பேசி எப்படியாவது சீட் வாங்கிடுவேன். அது மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் எந்த குறையும் இல்லை, உன்னை நான் பார்த்துக்கிறேன். கவலைப்படாத, நீ போ, நான் ஏழுங்க அனுப்புறேன். டேய், நம்ம பையில கூட்டு போய் இந்த பெயிண்டர் பேரை முடிச்சிருக்கேன். ஓ என்னடா அண்ணா, அவன் மண்டபத்தில் இருப்பானா? சரி இது மா, என்னமாச்சு? இங்க பாருடா, அந்த ரவி இவன் மாசமா இருக்காடா. என்னமா சொல்ற? இப்ப என்ன பண்றது? படிங்க. இவளுக்கு ஏதாச்சும் உனக்கு எனக்கு ஒண்ணு ஆயிருச்சுன்னா அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. அவள ராத்திரி ரத்த போட்டுதல ஆள் வந்துச்சு. இப்ப போய் எல்லாரும் சேர்ந்து என்ன பாடப்படுத்துறீங்களாமா? இப்ப என்ன பண்றது? லே, நாரோயிலுக்கு ஒரு டாக்ஸி பிடி. இவ வயித்தை கழுவிட்டு மத்தது அப்புறம் பாத்துக்கலாம்.
இப்படெல்லாம் வெட்டி கொல்லணும். அண்ணே, அவனை என் கையாலேயே பொண்ணுண்ணே. என் தங்கச்சி அவனை நம்பினதை என் குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டானே. ஏறா வண்டியில. எங்க அவன்? வாசம்பரம் எனக்கு உயிர் பிச்சை போட்டு போயிட்டான். ஜெயிலில் தான் பழக்கம். 4 வருஷமா ஜாமீனுக்கு தலையில தண்ணி குடித்தேன். ஒன்றும் நடக்கலை. ஆனால் அவன் வரைஞ்ச முருகனுக்கு முன்னாடி பாதயாத்திரை போகிறதா வேண்டிக்கிட்டேன். நம்ப மாட்டேன், இன்னி 8ஆம் நாத்து ஜாமீனில் வந்துட்டேன். விசாரிச்சுட்டேன், அவன் மேலே தப்பு இல்லை. தெய்வத்தை வரைஞ்ச கை. அவனை விட்டு ஐயாட்ட பேசி தீர்த்துக்கலாம். ஓ, அவன் பேசினவனுக்கு கேட்டுச்சா? எனக்கு யார் பேசுறதும் கேட்காது. என்னாச்சுண்ணே? வா. சிதம்பரம், என்னாச்சு? அந்த பையன் நம்ம நடராஜ போட்டாயா? என்னையா சொல்ற? புரியல. கேக்குதாயா? எனக்கு கேட்கலையா? நீ ஸ்டேஷன்ல போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லு. ஐயா, நானே அவனை போட்டுறேன். அவன் ஒரு கொலை செய்யறதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்து பயந்துருப்பான். ஆனா இப்ப நிலவரம் வேற. எத்தனை கொலை செஞ்சாலும் ஒரே கேஸ் தான். ஒதுங்கிரு, நீ அவங்கிட்ட மோதாத. ஹலோ சிதம்பரம். சிதம்பரம் ஐயா, நான் நல்லா பெருமாள் பேசுறேன். பெருமாளே, என் காரை எரிச்சது சிதம்பரத்தோட ஆளுங்க தான். நடராஜ வெட்டினதை நீ பாத்தியா? இல்லையா? ரவி உன் கண்ணில் பட்டா பேசாம ஸ்டேஷன்ல சரண்டர் ஆக சொல்லு. நான் பாத்துக்கிறேன். சரிங்க. என்ன சொல்றாரு? அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்க சொல்றாரு. நான் கான்ஸ்டபிளா? வர. எங்கடா அவன்? கட்டி தூக்கிட்டோம். சொல்ல போட்டுருவோம். அவனை சாதாரணமா கொல்லக்கூடாதா? சிது சில விட்டு எரியணுடா. தூக்கிட்டோடா அவனை. ஏய், கொண்டா. மந்திரமூர்த்திக்கு நடந்த விவரம்லாம் தெரிஞ்சதுனால சிதம்பரம் தீராத வயிற்று வழியில் செத்து போயிட்டான்னு போலீஸ்ட்ட கேஸை முடிக்க சொல்லிட்டாரு. நல்ல பெருமாளே. ஐயா, பரவாயில்ல, பொல்லாத பாய். நீ ஒண்ணு மண்ணுமா சேர்ந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்ட. அப்படி ஒன்றும் இல்லைங்க. சந்திச்ச, சாதிச்சுட்ட. கெட்ட பயசார் ரவி. நம்ம கட்சியில பட்ட செயலாளர் பதவி கொடுக்கலான்னு. ஐயா போதுங்கய்யா, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். நாங்க சந்தோஷமா இருக்கோம், உங்களுக்கு எங்களுக்கும் ஒத்து வராது. இல்லை தம்பி, அது இதை பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்க்கறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க. சரி. இல்ல, ஒரு விஷயம். ஓட்டு தானே போட்டுருவோம். என்ன தம்பி போட்டுருவோன்னு மேல பாக்குறீங்க? பெருவாழ் வாழ்ந்தமப்பா. கைய போடுறாப்பா. தம்பி அசந்துட்டீங்க. ஏங்க, எல்லாரும் இருந்து ஐயா பஜ்ஜியை சாப்பிட்டு தான் போகணும்.
சீ, சீ, சீ. எல்லாரும் இருந்து சமையல சாப்பிட்டு போங்கப்பா